2012 பார்லிமெண்ட் ஃப்ளோர் ஆஃப் த பார்லிமெண்ட்ல சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சீன எல்லையில அருணாச்சல பிரதேசத்துல இப்ப ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு, சீனா ரொம்ப அக்ரெசிவா போயிட்டு இருக்காங்க, நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஏன் அங்க ரோடு போடல, ஏன் கட்டமைப்பு இல்ல அப்படின்னு கேட்கும் பொழுது, எப்போ நாங்க ரோடு போட போனாலும் சீனா ஒரு பெரிய பிரச்சனையை பண்றாங்க, சீனா அக்ரெசிவ் ஆகுறாங்க, அங்க போய் எந்த ஒரு வளர்ச்சி நடவடிக்கை எடுத்தாலும் சீனா நம்ம மேல கோவப்பட்டு யுத்தம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனாலதான் நாங்க ரோடே போடாம வளர்ச்சி எல்லாமே வைக்கிறோம். நான் ஜோக் அடிக்கல. 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் ஃப்ளோர் ஆஃப் த பார்லிமெண்ட்ல ஒரு தேசத்தோட பாதுகாப்பு துறை அமைச்சர் சொன்னது, அங்க போனா எங்களுக்கு பயமா இருக்கு, அதனால நாங்க போவாம இருக்கோம். இதுதான் அர்த்தம். இப்ப 2014க்கு அப்புறம் என்ன நடந்ததை பாருங்க. முதல்ல நம்ம வாங்கினது பீரங்கி, அமெரிக்க ரக M777 பீரங்கிகளை இடைத்தரகர் இல்லாம நேரடியா அரசு டு அரசு அமெரிக்க அரசோட ஒப்பந்தம் போட்டு அந்த பீரங்கிகளை வாங்கணும், கொண்டு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் அது கல்வான்ல நின்றுட்டு இருக்கு. இது மட்டும் பத்தாது. அன்னைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருந்த அருண்ஜேட்லி, மறைந்த அருண்ஜேட்லி அவர்கள் சொன்னது, இது பத்தாது, இது ஏன் நம்ம தயாரிக்க கூடாதுன்னு கேட்கும் போது, பூனேயை சேர்ந்த இந்திய நிறுவனமான கல்யாணி டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் 4 வருடங்கள் அந்த ஸ்க்ரூவ பேசிக்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு மேக் இன் இந்தியா தயாரிப்புல நம்மளுடைய கண்ணை தயாரிச்சது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்தியா ஒரு அணு ஆயுத சக்தி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அணு ஆயுத சக்தி எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய அணு ஆயுதங்கள் எங்க இருக்கு அப்படின்றது சீனாவுக்கு தெரியும், சீனாவோட அணு ஆயுதங்கள் எங்க இருக்குன்றது நமக்கு தெரியும். ஏன்னா சேட்டலைட் தொழில்நுட்பம் டெக்னாலஜி எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். அப்ப இந்தியாவுடைய அணு ஆயுதங்களை நிலைகளை சீனா தாக்கி அழித்து விட்டால் நாம எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கான அணு ஆயுதம் நம்ம கிட்ட இருக்காது. அப்ப நம்ம சரண்டர் ஆகிறத தவிர வேற வழியே இருக்காது. சோ இன்னொரு முறையா நீங்க அந்த ஏவுகணையை செலுத்தணும் அப்படின்றது தேவை. அப்ப நீங்க வான்வெளியா செலுத்தி ஆகணும். அதுக்கான விமானம் தான் ரஃபேல். இதற்கான தேவை ஒரு போர் விமானம் எதுக்கு தேவைக்கு அடிப்படையா நமக்கு அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய ஏவுகணைகள், விமானங்கள், போர் விமானங்கள் தேவை. இப்ப அந்த விமானத்தையும் அடித்து வீழ்த்து விட்டால் என்ன ஆகும் அப்படின்ற போது, மூணாவது மிகப்பெரிய விஷயம், ஆழ்கடலில் இருந்து அணு ஆயுத ஏவுகணை செலுத்தக்கூடிய சக்தி இந்தியாவுக்கு இருந்தால் மட்டும்தான் நாம் முழு ஒரு அணு ஆயுத சக்தி நிறைவு பெற்ற நாடாக இருக்க முடியும். இது நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த பாரத ரத்னா, நான் கடவுளாக நேசிக்கக்கூடிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது. இந்த ப்ராஜெக்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருட காலம் நிதி ஒதுக்கீடு சரியா செய்யாம இந்த 4 வருட காலத்துல இந்த ப்ராஜெக்ட் நம்ம லாக்டவுன்ல வீட்டுல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய விஞ்ஞானிகள் பிரதமரின் ஆணையின் பேரில் இங்க தொடர்ந்து அவங்க அந்த டே பகலா ரா நைட்டா உட்காந்து அதை அந்த இது விடவே கூடாது அப்படின்னு இது பண்ணி பல பொருளாதார தடைகள் நம்ம மேல இருந்தாலும் இந்த சில தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்தியாவுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் முரண்டு பிடிக்கும் போது கூட அதை சக்சசிவா நம்ம முடிச்சு 4 மாதங்களுக்கு முன்னாடி ஒரிசால இருந்து ஆழ்கடலில் இருந்து 5500 கிலோமீட்டர் தொலைவில் போகக்கூடிய அந்த மிசைல் சிஸ்டத்தை நம்ம சோதனை செய்து சற்றிபா வெற்றி பெற்றிருக்கோம். ஐரோப்பால ஆரம்பிச்சு இங்க ஆப்பிரிக்கால ஆரம்பிச்சு சீனாவுடைய ஒரு நகரத்தையும் நம்மால் ஆழ்கடலில் இருந்து தாக்க முடியும். அதே மாதிரி வெளியிலிருந்து உள்ள வரக்கூடிய ஏவுகணை பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பற்றி இந்த அரசாங்கம் பெரிய அளவுக்கு விளம்பரப்படுத்தல. பட் நாட்டு மக்களாக உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். விரல் விட்டு 4 நாடுகள் கிட்ட தான் இந்த டெக்னாலஜி இருக்கு. அதுல நம்மளுடைய டெக்னாலஜி சீனாவுடைய சோதிக்கப்பட்ட டெக்னாலஜிக்கு நிகரா இல்ல அதை விட பெஸ்டா அப்படின்றது யுத்த களம் முடிவு பண்ணும். அந்த இடத்துலயும் நம்ம நம்பர் 1 நிக்கிறோம். இது எல்லாம் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இது சொல்லுவோம் எல்லாம் ஓகே. 2020 கல்வான்ல சீனா ஒரு தாக்குதல் நடத்துறாங்க, நம்மளுடைய வீரர்கள் மடிகிறாங்க. அதுக்கப்புறம் பல காணொலிகள் சமூக வலைதளத்தில் பரப்பப்படுது. அதுல சீனாவுடைய ஒரு வீரர் 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க குளிர்ல. ஒரு ட்ரோன் அழகா சாப்பாடை கொடுத்துட்டு திரும்ப போகுது. அதை வீடியோ போட்டு ட்விட்டர்ல நிறைய பேர் என்ன டேக் பண்ணாங்க. சீனா பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு, நாமெல்லாம் நம்மளுடைய ரேஷன் இருக்கு இல்லைங்களா, வின்டர் ரேஷன், அந்த உச்சி இருக்கிற மலைப்பகுதிகளில் அந்த காஷ்மீர்லயே இருக்கக்கூடிய ஒரு நேட்டிவ் வெரைட்டி ஒரு கழுதை, கோவேரி கழுதை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுல தான் நம்ம எடுத்துட்டு போவோம். இதை போனி அனிமல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு போட்டோவை எடுத்து போட்டு இன்னும் நீங்க கழுதையில ரேஷன் ஏத்திக்கிட்டு இருக்கீங்க, அவங்க பாருங்க எப்படி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றது கிடையாது. ஏன்னா அவங்க புரியாமையில கேட்கறாங்க, இல்ல ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில கேட்கறாங்க. உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரோன் இவங்க சைனா எடுத்தது எல்லாமே வீடியோ ஷூட். அது கல்வானும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. திபெத் பகுதியில், சமவெளி பகுதியில் எங்கேயோ இது பண்ணிட்டு இருந்தாங்க.
ஒரு வருட காலம் கழித்து அதே அந்த கோவேரி கழுதைகள் ஒரு குறிப்பிட்ட வகை யாக் மாடுகள் லடாக்ல இருக்கிறது, அதை வைத்துதான் அவங்க ரேஷனை மூவ் பண்ணாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆனா அந்த ஒரு அடுத்த 2021 குடியரசு தினத்தன்று நான் திடீர் நைட் ஒரு டெல்லியில ஏர் ஷோ ஒன்று நடந்துச்சு. திடீர்னு எல்லாம் பார்த்தாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, காந்தியடிகள் அவர்கள் போற மாதிரி இந்திய தேசிய கொடி பறக்கிற மாதிரி எல்லாமே இது பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படின்னா 4000 ஸ்வாம் ட்ரோன்ஸ், 4000 ஸ்வாம் ட்ரோன்ஸ் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி திரும்பி ஒரே மாதிரியான விஷயங்களை பண்ணது ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் மேக் இன் இந்தியா தயாரிப்பு, முழுவதும் ஒரு இந்திய தயாரிப்பு. இதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட நேரம் 1.5 வருட காலம். சீனாவுக்கு அவங்க காமிச்ச அந்த ட்ரோனை எடுத்துட்டு செய்யறதுக்கு அவங்க கிட்ட ஏற்கனவே அவங்களுக்கு எக்கோசிஸ்டம் இருந்துச்சு. அதெல்லாம் மீறி அவங்களுக்கு 7 வருட காலம் நடந்துச்சு. 7 வருட காலம் அவங்களுக்கு ஆச்சு. இன்னொரு அடிப்படையாக ஒரு விஷயம் சொல்றேன். 2008 11,000 அடி நாங்க இருந்த ஒரு இடம், 8000 இருந்து 11,000 அடி எங்களுடைய டிப்ளாய்மெண்ட் அந்த இடத்துல. ஜனவரி மாசம் -13 இருந்து 17 அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர். ஒரு நைட் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்டி டெரரிசம் ஆபரேஷன்ஸ்க்கு நானும் என்னோட சக வீரர்களும் அதிகாரிகளும் போகும்போது ஒரு பகுதி ஒரு லெவலுக்கு மேல போகும்போது என்னை கொஞ்சம் முன்னாடி ஃபாஸ்டா போய் கார்டன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ரேடியோல மெசேஜ் வருது. நாங்க கிட்ட போகும்போது ஒரு லெவலுக்கு மேல நானே என் கூட சக வீரர்கள்லாம் வெறுப்பாய் எங்க மேல இந்த புல்லட் ப்ரூஃபை கழட்டி போட்டுட்டு நாங்க முன்னாடி போனோம். ஏன்னா என்னோட புல்லட் ப்ரூஃப் என் நெஞ்சை காக்கக்கூடிய, என் வயிற்று பகுதியை காக்கக்கூடிய புல்லட் ப்ரூஃப், என் தலையை காக்கக்கூடிய அந்த ஹெல்மெட், இது ரெண்டோட வெயிட் நீங்க எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 இருந்து 7 கிலோ. நான் கையில பிடிச்சிட்டு இருக்க துப்பாக்கி AK-47 அதுல இருக்கக்கூடிய மேகசின், இதெல்லாம் லோடட் மேகசின் எடுத்தீங்கன்னா அது ஒரு 4.5 இருந்து 5 கிலோ வரும். என்னுடைய 3 நாட்களுக்கு உண்டான உணவு, என்னுடைய கையெறி குண்டுகள், என்னுடைய தண்ணீர் தேவை, என்னுடைய மருந்து, என்னுடைய எனக்கு குளிர்ல இருந்து காப்பாற்றக்கூடிய அந்த கவசம், இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21 இருந்து 22 கிலோ பேட்டில் லோடு எடுத்துட்டு 11,000 அடியில -17 இது இந்த நிலைமையில தான் இந்திய ராணுவ வீரர்கள் அந்த மலைப்பகுதிகளில் காப்பாத்திட்டு இருக்காங்க. எங்கேயோ பார்டர்ல சண்டை நடக்குது, பார்டர்ல சண்டை நடக்குது, பார்டர்ல சண்டை நடக்குது கிடையாது. பார்டர்ல சண்டை தடுக்கப்படுது. இல்லைன்னா சண்டை இங்க நடந்துகிட்டு இருக்கும், எதிரி இங்க தாக்கிட்டு இருப்பாங்க, பார்டர்ல நின்று தடுத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு அடிப்படையான ஒரு கோரிக்கை. அப்போ என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு அந்த புல்லட் ப்ரூஃப் போட்டுட்டு என் ஸ்பீடை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நான் ஸ்லோவா போறது, இல்ல நான் தூக்கி போட்டு போறது. 2ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான். நாங்க 99% தூக்கி போட்டு தான் போவோம். ஏன்னா அந்த வெயிட்டை நான் கம்மி பண்ணி ஆகணும். என்னோட ஸ்பீட், என்னோட அஜிலிட்டிக்கு அந்த ஒரு கிலோ வெயிட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இன்னைக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நிறுவனம், சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனம் 3.25 கிலோ புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் இந்திய ராணுவத்துக்கு மட்டும் இல்ல வெளிநாட்டுக்கும் நம்ம ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம். புது டெக்னாலஜில ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி அதுல சில ஃபைபர்ஸ், ஆர்டிபிஷியல் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப லைட் வெயிட்டா எல்லா தட்பவெட்ப நிலைக்கும், அதாவது பாட்மேர் பகுதிகள் எடுத்தீங்க, ராஜஸ்தான் எடுத்தீங்கன்னா 55 டிகிரி உச்சபட்ச வெப்பம், சியாச்சின் போனீங்க அப்படின்னா -60 டிகிரி நம்மளுடைய வெப்பம். இதுல எந்த இடத்துலயுமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு லைட் வெயிட் புல்லட் ப்ரூஃப நாம கொண்டு வந்திருக்கோம். ஒரு காலத்துல இந்திய ராணுவத்தினர் அந்த பணியில நடக்கக்கூடிய ஷூ இருக்கு பாத்தீங்களா, அதை கூட நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 850 லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், அதுல பல ஆயுதங்கள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. அந்த அந்த மாதிரி தளவாடங்களையும் அந்த உபகரணங்களையும் இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு டிஃபென்ஸ்ல மட்டும், அதாவது பாதுகாப்பு ராணுவத்துல மட்டும் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 700க்கும் மேல. இன்னைக்கு நம்ம டச் பண்ணிருக்கிற ஏற்றுமதி, ராணுவ உபகரணங்களுடைய ஏற்றுமதி கிட்டத்தட்ட $1.7 பில்லியன். இது வரைக்கும் ஏற்றுமதி நம்ம என்னன்னு யோசிச்சுட்டு கூட கிடையாது. இன்னைக்கு இந்திய ராணுவத்தோட தொழில்நுட்பம், டிஃபென்ஸ் டெக்னாலஜி 5 நாடுகளுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். இந்தியாவுடைய பிரம்மோஸ் மிசைல இன்னொரு 3-4 நாடுகள் இப்ப வாங்கணும்னு கேட்டு வாங்கணும்னு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நான் கடைசியா